Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல பிரேக்ஃபாஸ்ட் கூட வச்சு சர்வ் பண்ற மாதிரி ரொம்ப சிம்பிளா குயிக்கா செய்யக்கூடிய ஒயிட் சன்னா குருமா ரெசிபி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ்க்கு இந்த ரெசிபி கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். புதுசா பார்க்கறவங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா பட்டை, லவங்கம், ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பே லீஃப் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூடவே 2 பெரிய சைஸ்ல வெங்காயம் எடுத்து தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை 2 கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்குனீங்க அப்படினா சீக்கிரமா வெங்காயம் வதங்கி வந்துரும். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கட்டும். இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 8 முந்திரி, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கசகசா சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட் போல மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 2 பெரிய தக்காளியை தின்னா ஸ்லைஸ் பண்ணிட்டு அதையும் சேர்த்திருக்கேன். நல்லா மேஷ் ஆகுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். வேற எந்த மசாலாவும் ஆட் பண்ண தேவையில்ல. இந்த மசாலா வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு ஒயிட் சன்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன். சன்னாவை ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுட்டு மார்னிங் ஒரு 4 விசில் வச்சு எடுத்திங்கனாலே போதுமானது தான். அதை இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டுட்டு அலசிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணால் போதும், ரொம்ப ஆட் பண்ணிட வேணாம். ஆல்ரெடி சன்னா குக் பண்ணி தான் சேர்த்துருக்கோம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணிக்கலாம். குருமா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சமாக புதினா இலைகள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ஒயிட் சன்னா குருமா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் இட்லி கூட வச்சு சர்வ் பண்ணுறேன். இதை நீங்கள் எது கூட நல்லா வச்சு சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆப்டான ஒரு ரெசிபி தான் இது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.